ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐவி கிரியேஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் அட்வான்ஸ் கிளாஸஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுவரை நம்ம பேசிக் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இப்போ நம்ம அட்வான்ஸ் பார்க்க போகிறோம். அட்வான்ஸில் ஃபஸ்ட்டு கிளாஸ் என்ன அப்படின்னா எம்போஸ்ட் ஒர்க்கு. இந்த த்ரெட்டு வந்து எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க கடையில் இந்த மாதிரி த்ரெட்டு வாங்கிக்கோங்க. இது வந்து எம்போஸ்டு ஆரி ஒர்க் போகிற எம்போஸ்டு த்ரெட்டு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க, ரோலாக கொடுப்பாங்க. அதில் ஒரு சின்ன அளவாக கட் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காண்டி சின்ன அளவாக கட் பண்ணி க்ளூ போட்டு இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. எம்போஸ் போடுறதுக்கு எப்பயும் போல் நம்ம த்ரெட்டை வந்து ரெண்டாக தான் எடுத்துக்கணும். சில்க் த்ரெட்டை எடுத்து நான் எப்படி போடுறேன்னு பாருங்கள். சைடாக எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோன்னா சைடாக தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம், நேராக கிடையாது. பாருங்கள் எப்படி போடுறேன்னு. இப்படி சைடாக 2 நாட் போடணும் கம்பல்சரி. நீங்கள் 2 நாட் போடணும். ஃபஸ்ட்டு ஒரு நாட்டு, அதுக்கு கீழே இந்த பக்கம் வரும்போது கீழே வந்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கு ஆப்போசிட்டாக இப்போ நான் கொண்டு போகிறேன் பாருங்கள், மேலே போய்கிட்டே இருக்கும். அதாவது இப்போ மேலே போகுதா, மேலே 2 தடவை நாட் போட்டு கீழே வரும்போது கீழே வரும். இந்த சைடு கீழே வரும், அந்த சைடு மேலே வரும். நான் அதை அப்படி தான் சொல்ல வரேன். இந்த ஒர்க்கு எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம பேக் சைடெலாம் போடுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து சரி த்ரெட்டில் போடுவோம். அடுத்தது வந்து எம்போஸ்டு ஒர்க் பண்ணோம்னா கொஞ்சம் அந்த ப்ளவுஸோட கலர் வந்து ப்ளவுஸ் இப்போ பிங்க் கலர் அப்படின்னா, டார்க் பிங்க் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி எம்போஸ்டு ஒர்க் நம்ம கொடுத்தோம்னா கொஞ்சம் நல்லா ப்ரைட்டாக தெரியும். அதுக்கு இந்த மாதிரி ஒர்க் பண்ணுவோம். மேக்ஸிமம் இந்த ஒர்க் வந்து அதிகமாக யாரும் பண்ணுறதில்ல. பட் இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது த்ரெட் ஒர்க் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா கிளியராக இருக்கும். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் போடும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் நேராக போடக்கூடாது. சைடாக போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஒர்க் வரும். நேராக போட்டிங்கன்னா ஒர்க் வரவே வராது. சைடாக, அதாவது மேலே ரைட் சைடு வந்து மேலே வரும் நாட்டு, லெஃப்ட் சைடு வந்து கீழே வரும். 2 நாட், மேலேயும் 2 நாட், கீழே 2 நாட். அவ்வளோதான். இந்த சைடாகவே நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. இந்த ஷேப்னு இல்லை, நீங்கள் யூ ஷேப்பில் ரவுண்ட் ஷேப்பில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஒவ்வொரு டைம் ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு தெரியும் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோன்னு. ஒவ்வொரு தடவையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி அடுத்தது போட உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரி, ஓகே. இப்போ வந்து நான் இந்த மாதிரி தான் போடணும். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கேளுங்க. நான் யூஸ் பண்ணுற நீடில் வந்து அதே சில்க் த்ரெட் நீடில் தான். சில்க் த்ரெட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது ரொம்ப கவனமாக புது நூலை வந்து வாங்குங்க. த்ரெட்டு வந்து பழசாயிடுச்சுன்னா அது அந்து போயிடும். அந்து போனால் நீங்கள் தப்பாக போட்டிங்கன்னா ஒரு கில்ட்டி ஃபீலிங் இருக்கும். ஸோ வந்து புது நூலை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி சைடாக தான் வரும். நான் ஆப்போசிட் போடும்போது கீழே இறங்கிட்டே வரும். சைடாக தான் நான் கொண்டு வரேன் பாருங்களேன். பாருங்கள், இந்த மாதிரி ஆப்போசிட்டாக பக்கத்தில் நீங்கள் நூல் கொண்டு வரணும். க்ளூ போட்டு ஃபஸ்ட்டு த்ரெட்டை ஒட்ட வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் விட்டுருங்க. காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ணால் தான் அந்த நூல் வந்து அந்த த்ரெட்டு போட்டு வச்சுருக்கோம்ல, அது வந்து அசையாது. அசைஞ்சிச்சுன்னா உங்களால் ஒர்க் பண்ண முடியாது. நீங்கள் வந்து ஒட்டிட்டு ஒரு 10 நிமிஷம் இல்லை 1/4 மணி நேரம் கழித்து நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் போடுறதுல த்ரெட்டே வெளியே தெரியல பாருங்கள். அந்த மாதிரி தான் கிட்ட நம்ம நாட் போடணும். நாட் போடும்போது ஹோல் விழுகாமல் போடுங்க. ஹோல் விழுந்துச்சுன்னா கிளாத் வேஸ்ட் ஆகிடும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் போடும்போது ஹோல் விழுகும். ஸோ அதை பற்றி ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்க. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் எதாக இருந்தாலுமே ஈஸியாக இருக்கும். உடனே யாருக்குமே எதுவுமே வராது. நீங்கள் எல்லா ஸ்டிச்சுமே ஆரியை பொறுத்த வரைக்கும் எல்லா ஸ்டிச்சுமே கற்றுக்கோங்க. அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி தான் போடணும். கிட்ட நெருக்கி நீங்கள் போடும்போது தான் அது எம்போஸ்டு ஒர்க்காக தெரியுமே தவிர தள்ளி போட்டிங்கன்னா ஒர்க்கு அந்த த்ரெட்டு பாதி உள்ளே இருக்க அந்த ஒயிட் கலர் த்ரெட்டு பாதி தெரியும். அது அசிங்கமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து தெரியாது, நல்லா இருக்காது. நீங்கள் இந்த மாதிரி ஒர்க் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். வேறு ஷேப், ரவுண்ட் ஷேப்லாம் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட பேஸ் என்னென்னா சைடாக போடுறது, அவ்வளோதான். நேராக போடக்கூடாது, சைடாக போடணும். எண்டு வரையுமே நீங்கள் சைடு தான் கொண்டு வரணும். பாருங்கள் நான் எப்படி போடுறேன்னு. போட்டதுக்கப்புறம் கம்பல்சரி நான் எல்லா ஸ்டிச்சுக்குமே சொல்கிறது வந்து அவுட்லைன், அதாவது செயின் ஸ்டிச் கொடுக்கணும். செயின் ஸ்டிச் கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃபினிஷிங்காக தெரியும். அவ்வளோதான். ஃபினிஷிங்காக நீங்கள் போட்டது நல்லா தெரியும். இது எம்போஸ்டு ஒர்க் மாதிரி நல்லா தெரியும். நீங்கள் இதில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இப்படி போடுறீங்க. பட் வந்து நீங்கள் ப்ளவுஸில் இப்படி போடணுமான்னு கேட்டால் நீங்கள் இந்த ஒர்க்கு கூட தேவையில்லை. நீங்கள் அவுட்லைனாக பீடு ஒர்க் கூட போடலாம். அது இன்னும் உங்களுக்கு இந்த குட்டி பீடு இருக்குல்ல, அந்த பீடு ஒர்க் கூட நீங்கள் போடலாம். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம்.
இதில் நீங்கள் அவுட்லைனாக த்ரெட் ஒர்க் தான் கொடுக்கணும்ல, பீட் ஒர்க்கும் நீங்கள் கொடுத்துருங்க பாருங்கள். ஒர்க் பண்ணி பாருங்கள். எதாவது டவுட்னா கேட்கலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.